ஒரு சாதாரண டீச்சரால ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும்னா அதே ஃபார்முலா வச்சு நம்ம வாழ்க்கையை மாத்த முடியாதா என்ன? சாணக்கியரோட காலத்தால் அழியாத இந்த ரகசிய ஞானம்தான் பணப்பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய போற நம்ம பயணத்துக்கு வழிகாட்ட போகுது. என்னைக்காவது பர்ஸ் காலியா இருக்கறதால கைய கட்டி நின்ன மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கா? நம்ம குழந்தையோட ஒரு சின்ன ஆசைக்கு கூட அடுத்த மாசம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டிருக்கோமா? இந்த வலி நம்மள பலருக்கும் நல்லாவே தெரியும். நம்மள சுத்தி இருக்க உலகம் நம்மள பார்க்கல, நம்ம பேங்க் பேலன்ஸ் தான் பாக்குதுங்கிற அந்த கசப்பான உண்மை சுடும் பாருங்க. அப்பதான் தெரியும் அதோட சாணக்கியர் சொல்ற இந்த வார்த்தைகள் கேக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கலாம். ஆனா இதுதான் அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்க நிஜம். பணம் இல்லனா நம்மள ஒரு நடமாடம் பிணமாதான் இந்த உலகம் பாக்கோனா அவர் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாரு. ஆனா பயப்படாதீங்க, இந்த நிலைமையிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழியையும் அவரே காட்டுறாரு. நாம பணக்காரங்க ஆகுறதுக்கான முதல் படி எங்க இருக்கு தெரியுமா? நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல, நம்ம மனசுல தான் இருக்கு. சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, வறுமைங்கிறது நம்ம தலையெழுத்தோ இல்ல சூழ்நிலையோ கிடையாது, அது ஒரு மனநிலை. முதல்ல அந்த மனநிலைங்கிற விலங்க உடைக்கணும். அது எப்படின்னு பாக்கலாமா? இங்கதான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. கடவுள் யாருக்கும் பணத்தை அள்ளி கொடுக்கறதில்ல, அதுக்கான வாய்ப்பை மட்டும்தான் கொடுப்பாராம். உங்ககிட்ட தகுதின்னு ஒரு பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பணத்தை தான் உங்களால கையாள முடியும். இதனாலதான் பாருங்க, லாட்டரியில கோடி கோடியா ஜெயிச்சவங்க கூட கொஞ்ச நாள்ல மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடுறாங்க. சோ முதல்ல பணத்தை தேடாதீங்க, தகுதியை வளர்த்துக்கோங்க. இப்போ நீங்களே முடிவு பண்ணுங்க, இந்த 2 மனநிலையில எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? ஒன்னு உங்களை இருக்கிற இடத்திலேயே வச்சிருக்கோம், இன்னொன்னு உங்களை ஒரு சாம்ராஜ்யத்தோட அதிபதியாக்கும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, சிங்கம் பசிச்சாலும் புல்ல தென்னாத. அது மாதிரி எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் உங்க இலட்சியத்தை மட்டும் குறைச்சிக்காதீங்க. சரி, மைண்ட் செட்டை மாத்தியாச்சு. இப்ப நேரடியா ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான். பணத்தை சம்பாதிக்க, அதை பெருக்க, அப்புறம் அதை பத்திரமா பாதுகாக்க சாணக்கியர் சொல்ற பிராக்டிக்கலான விதிகள் என்னென்ன? வாங்க ஒரு தெளிவான ஃபினான்ஷியல் பிளான பாப்போம். அடடா, எவ்ளோ ஆழமான ஒரு ஓமை பாருங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பானையில ஓட்டை இருந்தா அதுல எவ்ளோ தண்ணி ஊத்தியும் பிரயோஜனம் இல்ல. நம்மளோட நிதி நிலைமையும் அப்படிதான். சம்பளம் வந்த அடுத்த நிமிஷமே இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்னு எல்லா பக்கமும் பணம் ஓட்டையா போய்கிட்டே இருந்தா நம்ம பானை எப்போ நிரம்புறது? முதல்ல அந்த ஓட்டைகளை அடைக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இந்த ஃபார்முலா ஏதோ நேத்து வந்ததில்ல. இன்னைக்கும் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இததான் ஃபாலோ பண்றாங்க. சிம்பிள் தான். உங்க வருமானத்துல 50% அத்தியாவசிய தேவைகளுக்கு, 20% உங்க எதிர்காலத்துக்காக முதலீடு பண்ணணும், 15% அவசர கால நிதியா இருக்கணும், பாக்கி 15% தர்மத்துக்கும் உங்க சந்தோஷத்துக்கும் செலவு பண்ணலாம். இதுதான் ஃபைனான்ஷியல் டிசிப்ளினோட அஸ்திவாரம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரும். சாணக்கியர் கடனை எப்படி பாக்குறாரு தெரியுமா? ஒரு நோய் மாதிரி. அது கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம அழிக்கப்பட வேண்டிய ஒரு நோய். இன்னைக்கு கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரங்க உங்களை செலவு பண்ண தூண்டலாம். ஆனா சாணக்கியர் சொல்றார், உங்ககிட்ட இல்லாத பணத்தை செலவு பண்றது உங்க சுயமரியாதைக்கு நீங்க செஞ்சுக்கிற தற்கொலைக்கு சமம்னு. முதல்ல உங்க கடனை அடைக்கிறது தான் உங்க முதல் போராட்டமா இருக்கணும். ஓகே, பணத்தை எப்படி கையாளணும்னு ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்தாச்சு. ஆனா சாணக்கியரோட பார்வை இதோட முடியல. இப்போ நாம அடுத்த லெவலுக்கு போக போறோம். பணம் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது. அந்த பணத்தை வச்சு ஒரு தொழில, ஒரு அதிகாரத்தை, ஏன் ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்குறது? அதுக்கான முழுமையான கையேடு இதோ. நல்ல நேரம் வரும், யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருக்காதீங்க. நந்த வம்சத்தை வீழ்த்துறதுக்கு சாணக்கியர் ஒரு பெரிய படையோட ஆரம்பிக்கல. ஒரு சாதாரண பையனை பேரரசனாக்குற ஒரு ஐடியாவோட தான் ஆரம்பிச்சாரு. நீங்களும் சின்னதா ஆரம்பிங்க, ஆனா இந்த உலகத்தையே ஜெயிக்கிற கனவோட ஆரம்பிங்க. உங்க அறிவுதான் உங்க ஆயுதம், நீங்க நிக்கிற இடம்தான் உங்க போர்க்க. சாணக்கியர் அரசியலுக்காக சொன்ன இந்த சாம, தான, பேத, தண்டம்ங்கிற 4 யுக்திகளும் இன்னைக்கு பிசினஸ்க்கு 100% பொருந்தும். சாம, அதாவது கஸ்டமர் கிட்ட அன்பா பேசுறது. தான, அவங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்கறது. பேத, உங்க போட்டியாளரோட வீக்னஸ தெரிஞ்சுக்கிறது, உங்க ரகசியத்தை காப்பாத்துறது. கடைசியா தண்டம், சரியா வேலை செய்யாதவங்கள தயங்காம நீக்கிறது. இந்த 4ஐயும் கரெக்டா செஞ்சீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க தான் ராஜா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு சாம்ராஜ்யமும் ஒருத்தரால மட்டுமே உருவாகிறதில்ல. உங்க டீமுக்கு ஆள் எடுக்கும்போது அவங்க திறமையை விட நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா திறமையை நம்ம கத்துக் கொடுக்கலாம், ஆனா நேர்மைய கத்துக் கொடுக்கவே முடியாது. ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறத விட ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை காப்பாத்துறது தான். நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்கும்போது கூடவே சவால்களும் வரும்,
எதிரிகளும் வருவாங்க. உங்க சிம்மாசனத்தை எப்படி பாதுகாக்கிறது, உங்களை கீழே தள்ள நினைக்கிறவங்கள எப்படி சமாளிக்கிறது? வாங்க நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்குள்ள போலாம். சாணக்கியர் சொல்றார், வெளியே இருந்து தாக்குற எதிரிய விட கூடவே இருந்து குளிப்பறிக்கிற துரோகிதான் ரொம்ப ஆபத்தானவன். உங்க வளரும்போது அது பலருக்கு வயிற்றெரிச்சல கொடுக்கும். உங்க முகத்துக்கு முன்னாடி புகழ்றவன் தான் உங்களுக்கு பின்னாடி கத்திய தீட்டிட்டு இருப்பான். அதனால வார்த்தைகளை நம்பாதீங்க, செயல்களை மட்டும் கவனிங்க. இதுதான் சாணக்கியரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். உங்க பிளான உங்க நிழலுக்கு கூட தெரியப்படுத்தாதீங்க. அமைதியா இருங்க, ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு சுனாமியே உருவாயிட்டு இருக்கணும். சரியான நேரத்துக்காக காத்திருந்து ஒரே ஒரு அடி கொடுங்க. அந்த அடி எதிரியோட சாம்ராஜ்யத்தோட ஆணி வேறையா அசைச்சு பார்க்கணும். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கொடூரமா இருக்கலாம், ஆனா இது ஒரு முக்கியமான பாடம். உங்க லட்சியத்துக்கு தடையா இருக்கிற ஒரு எதிரிய திருத்தவே முடியாதுன்னு தெரிஞ்சா அவனை முழுமையா வீழ்த்தணும்னு சாணக்கியர் சொல்றாரு. ஒருவேளை அவர் நந்தனை மன்னிச்சிருந்தா மௌரிய பேரரசே உருவாகியிருக்காது. தர்மத்துக்காக நீங்க செய்யற போர் தப்பாகாது. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டது வெறும் தகவல் இல்ல, உங்க வறுமைங்கிற சங்கிலிய உடைக்க போற வைர ஊசிகள். இன்னைக்கு உங்க கையில பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு ராஜதந்திரம் இப்போ உங்க மூளைக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கு. அதனால யோசிக்காதீங்க. இன்னைக்கு நீங்க கேட்டதுல உங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த ஒரு சாணக்கிய விதி எது? அதோட முதல் படிய இன்னைக்கே இப்போவே எடுத்து வைங்க. உங்க சாம்ராஜ்யத்தோட முதல் செங்கலை எப்போ நாட்டப் போறீங்க?